வணக்கம் நேயர்களே. நலவாழ்வு நேரலை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வாரந்தோறும் செவ்வாயன்று பல துறைகளை சார்ந்த மருத்துவர்கள் உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு தீர்வுகளும் ஆலோசனைகளும் வழங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நலவாழ்வு நேரலை நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மகளிர் நலன் காப்போம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். நேயர்களை இதை பற்றின ஆலோசனைகள் நமக்கு வழங்குறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மற்றும் பெண்கள் மருத்துவமனையின் கர்ப்பிணி மற்றும் மகளிர் நல முதுநிலை ஆலோசகர் நிர்வாக அதிகாரி டாக்டர் சத்யநாராயணன் அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. நேயர்கள் ஆகிய உங்களின் சார்பாக அவங்கள வரவேற்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகளிர் எப்படி ஒரு ஆரோக்கியமான வாழ்விற்கு எப்படி எடுத்துட்டு போகணும், அவங்க என்ன மாதிரி வழிமுறைகள்லாம் பின்பற்றணும், அது மாதிரி கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய உபாதைகள் ஆகட்டும், அந்த பிரச்சனைகள்லாம் எப்படியெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற வழிமுறைகள்லாம் டாக்டர் சொல்றதுக்கு வந்திருக்காங்க. இது இல்லாம மெனோபாஸ் டைம்ல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள், இதற்கான வழிமுறைகள்லாம் என்னென்ன இருக்கு, சிகிச்சை முறைகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி டாக்டர் நிறைய தகவல்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்ல வந்திருக்காங்க. நேயர்களை, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 22722487 மற்றொரு எண் 22722488. வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டு எண்ணை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை யூடியூப் மூலமா பார்க்கணும் அப்படின்னா டிடி புதுச்சேரி யூடியூப் சேனல் மூலமாவும் பார்க்கலாம். மருத்துவ ஆலோசனை கழைங்கள், மருத்துவருடன் நேரடியாக பேசுங்கள். இது உங்களுக்கான நலவாழ்வு நிகழ்ச்சி. இப்போ வாங்க நேயர்களே, நம்ம டாக்டர் கிட்ட முதல் கேள்வி கேட்கலாம். சார், ஆக்சுவலாக மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். அதனால் நம்ம இன்னைக்கு மகளிர் நலன் காப்போம் அப்படிங்கிற டைட்டிலில் வச்சுருக்கோம். நீங்கள் நேயர்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, அதை சொல்லுங்கள் சார். பிறந்தது முதல்ல நீங்கள் சொல்கிற அந்த மெனப்பாஸ் வரை பெண்களுக்கான நலத்திட்டங்கள் அரசு வழியாகவும் சரி, தனியார் மூலமாகவும் சரி, பல வகைகள் உள்ளன. அதை சரிவர உபயோகப்படுத்தும் அந்த தெளிவு மக்களிடையே பரவ வேண்டும் என்பது தான் என்னுடைய முதல் குறிக்கோளாக இருக்கும். அது சம்மந்தமாக என்னென்ன கிளாரிஃபிகேஷன் என்னால் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம் இன்னைக்கு. ஓகே சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டோமெட்ரியல் அவேர்னஸ் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் நேயர்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். சொல்லுங்கள். மகளிர் நோய் பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவாக, மருத்துவ பிரிவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். அது இன்றைக்கி தெரியாமல் இருந்துட்டு பின்னாடி அது அதிகமாகலாம். ஸோ ஆரம்பத்திலேயே ஒரு சில பிரச்சனைகளை நம்ம அதை கரெக்டாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அதை சின்னதாக இருக்கும்போதே அதை சரிப்படுத்தும் போது அது பெரிய பிரச்சனையாக மாறாமலும் இருக்கும். அதிலிருந்து வரக்கூடிய மற்ற இதர பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம். இந்த அடிப்படை நோக்கத்தில் பெண்களுக்கு அந்த வளரிளம் பருவத்திலேருந்து மாறி ஒரு இளம் பெண்ணாக இருந்து அதுக்கப்புறம் திருமண வயது அதுக்கப்புறம் குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள், அப்புறம் அந்த குழந்தை பிறப்பு காலம் அதெல்லாம் தள்ளி அதுக்கப்புறம் ஒரு 35-40 வயசில் அது இந்த சினை முட்டைப்பையில் கட்டி இதெல்லாம் தோன்றதுக்கு இப்போ இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிற ஒரு அடிப்படை காரணம் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த அடிப்படை காரணம் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன அப்படின்னா, கர்ப்பப்பையுடைய உள் சதை மாதம் அது சுழற்சி அடைந்து அந்த சதை வழண்டு வெளியில் வர்றதுக்கு பேர் பீரியட்ஸ். ஆனால் அந்த சதை அந்த உள்பகுதியில் இருக்கணும். இந்த சதை அங்கே இருந்து இடம்பெயர்ந்து, அது இடம்பெயர்றதுக்கு நிறையா காரணங்கள், நிறைய வழிமுறைகள் இருந்தாலும் சுருக்கமாக சொல்லணுங்கிறதுக்காக கர்ப்பப்பையுடைய இதர பகுதிக்கு போகலாம். வெளித்தோல், நடுத்தோல்னு சொல்கிறோம், மயோமெட்ரியம் சீரோசான்னு சொல்லுவோம். இல்லை அது முட்டைப்பைக்கு போகலாம், இல்லை டியூப்பில் போகலாம், இல்லை பவுச் ஆஃப் டக்லஸ்ன்னு சொல்லிட்டு யூட்ரஸுடைய பின்பகுதி மலப்பகுதிக்கும் ஆசன பகுதிக்கும் கர்ப்பப்பைக்கும் இடையில ஒரு மெல்லிய சதை இருக்கும். இது போய் அங்கே போய் கூட ஒரு சில சமயம் செட்டில் ஆகி அது பின்னாடி பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக கர்ப்பம் உருவாகிறதுக்கான தடையாக அது இருக்கும். நாளாவட்டத்தில் அது கட்டியாக கூட மாறும். ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மந்த் எங்கள் மகளிர் நோய் பிரிவு நம்ம தேசிய இதில் லெவலில் பார்க்கும்போது இந்த மந்த்துக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை அவேர்னஸ் கிரியேட் பண்ண சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வரும்.
ஓகே சார். நம்ம வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் சார். சார் அது இல்லாத இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கர்ப்ப காலத்துல பெண்கள் வந்து என்ன மாதிரி வந்து அவங்க வந்து அந்த ஒரு 10 மந்த்ஸ் கடந்து போகணும். அவங்களுக்கான என்ன வந்து நீங்க அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் அந்த மாதிரி சொல்லுங்க சார் நேயர்களுக்கு ஸோ டீட்டெயிலாவே. ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் நீங்கள் சொல்லும்போது முதல் 3 மாதம் அப்படின்னா 1, 2, 3 மாதம். ரெண்டாவது ட்ரைமஸ்டர்னு சொல்லும்போது 4வது, 5வது, 6வது மாதம். கடைசி ட்ரைமஸ்டர் அதாவது 3வது ட்ரைமஸ்டர் சொல்லும்போது 7, 8, 9 மாதம். ஸோ ஒரு கட்டத்துலேயும் ஒரு பிரச்சனைகளை ஒரு சில குரூப் ஆஃப் அந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். முதல் 2 மாதங்கள் கணக்கு போட்டோம்னாக்கா அதில் வந்து இந்த வாந்தி, மசக்கை, ஓகே. மசக்கை இது பற்றி நம்ம ஏற்கனவே பல ப்ரோக்ராமில் இதை பற்றி பேசியிருந்தோம். பட் இருந்தாலும் ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மசக்கைங்கிறது இயற்கையாக நடந்தாலும் இது வந்து உடம்புல இருக்கிற நீர் உப்பு சத்தை மாற்றிடும். அப்படிங்கிறதுனால அது ஒரு நாளுக்கு 5 தடவைக்கு மேலே வாமிட்டிங் இருந்தால் அதுக்கு நம்ம ட்ரிப்ஸ் போட வேண்டி வரும், யூரின் பரிசோதனை பண்ண வேண்டி வரும், ரத்த பரிசோதனை பண்ண வேண்டி வரும், இந்த வாந்தியை அடக்கிறதுக்கான மருந்து கொடுக்க வேண்டி வரும், சம்டைம்ஸ் நரம்பு மூலமாகவும் இந்த மருந்து கொடுக்க வேண்டி வரும், மாத்திரையாகவும் கொடுப்போம், நரம்பு ஊசி மூலமாகவும் கொடுப்போம். இதில் இந்த பரிசோதனைகள் ஏதாவது மாற்றம் ரொம்ப தீவிரமாக இருந்தால் ஐசியூ வரைக்கும் போகிற இது இருக்கலாம். மற்றபடி மசக்கைங்கிறது இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு இது தான். இருந்தாலும் சொல்கிறப்பல இந்த ஒரு மாதத்துக்கு ஒரு நாளுக்கு 5 தடவைக்கு மேலே வாமிட் இருக்கும்போது இந்த மாற்றங்கள் ரத்தத்துலேயும் யூரின்லேயும் அந்த மாதிரி வருங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை கவனிக்கணும். அடுத்தது வைட்டமின் குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு, கால்சியம் குறைபாடு. மொதல் 3 மாதத்தில் இது தெரியலனாலும் போக போக இது வந்து வளர்கிற குழந்தைக்கு பாதிப்பு உண்டாகும். ரெண்டாவது அந்த கர்ப்பிணிக்கே உடம்புல இருக்கிற ரெகுலராக இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவல், கால்சியம் லெவல், அயன் சத்து லெவல் இதெல்லாம் குறையிறதுனால அவங்க வந்து அந்த மேல் நியூட்ரிஷன் அப்படின்னா அந்த இரத்த சோகை இல்லைனா உணவுடைய எனர்ஜி பற்றாக்குறை, இது புரதச்சத்து பற்றாக்குறை இதிலெல்லாம் போய் நிற்கும். ஸோ இதுலேருந்து இந்த 3வது மாதத்துலேருந்து எப்போ வந்து இந்த மசக்கை அடங்கி அவங்களால உணவு உட்கொள்ள முடியுமோ அப்போ அந்த நேரத்தில் இந்த உணவு பழக்க வழக்கங்களை சரிவர அதை பேலன்ஸ்டு டயட்டு இல்லை ப்ரோட்டீன் ரிச் டயட் இல்லை அயன் ரிச் டயட் இதெல்லாம் சேர்த்து அந்த கர்ப்பம் வளர்கிறதுக்கான முக்கியமான தாது பொருளை அந்த வளர்கிற சிசுவுக்கு நம்ம கொடுக்கணும். இதிலிருந்து தான் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை உருவாகுதுங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த உணவு பழக்கத்தை சரிப்படுத்திக்கணும். இந்த கட்டத்துக்கு அப்புறம் குழந்தையோட வளர்கிற கட்டம் இது வந்து நான் சொல்கிறதுலாம் இப்போ வந்து 4வது, 5வது, 6வது மாதம் வரைக்கும் வந்துடுறோம். ஸோ இது வளர்ச்சி பருவம். இதுக்கப்புறம் மெச்சூரேஷன்ன்றது இந்த அது வரைக்கும் ப்ரீமெச்சூரிட்டி கூட கிடையாது. இது வந்து ஒரு சிசு, ரொம்ப இளம் சிசுன்னு தான் சொல்லுவோம். 7வது மாதம் தாண்டின பிறகு சிசுவாக மாறுற கட்டம். இதுக்கப்புறம் எல்லா உறுப்புகளும் பெரிதாகி ஒரு குழந்தை பிரசவம் ஆகும்போது பார்க்குற அந்த நிறமாச குழந்தையாக வளரணும். ஸோ அந்த டைமில் உறுப்புகள் எல்லாமே இருக்கிற உருவாகின உறுப்பு வளர்ச்சி அடைஞ்சு வரணும். ஸோ அந்த டைம்லையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த எனர்ஜி பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கணும், புரதச்சத்து பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த டைமில் தான் நிறையா பேபிக்கே எடை நிறையா கூடும். அது வரைக்கும் ஒரு 1200லேருந்து 1500 கிராமில் இருக்கிறது அப்படியே ரெட்டிப்பாகி இந்த 3 மாதத்தில் ஒரு 1.5 கிலோ, 1.25 கிலோலேருந்து 2.25லேருந்து 3.25 கிலோ வரைக்கும் அந்த எடை கூடும். ஸோ இந்த டைம்லலாம் அதுக்கான பாதுகாப்பை நம்ம உணவு மூலமாக, மாத்திரை மூலமாக, சரியான கவனிப்பு மூலமாக செஞ்சுக்கிறது நல்லது. ஓகே சார். சார் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கர்ப்பிணி பெண்கள் பற்றி பேசணும். இப்போ அவங்க வந்து டெலிவரி டைமில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிற சான்ஸும் இருக்குது, இல்லைனா சி செக்ஷன் போகிற கண்டிஷனுக்கும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் நேயர்களுக்கு விளக்கம் சொல்லிடலாம் சார், சொல்லுங்கள். எப்பயுமே குழந்தை வந்து பிரசவம் வந்து ஒரு 2ம் கெட்டான தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுங்கிற எதிர்பார்ப்பில் தான் எல்லாமே நம்ம பண்ணிட்டு வருவோம். ஸ்கேன் பார்க்கும்போதும் ஒரு சில பிரச்சனைகளை இருக்குதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுப்போம். சார் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். அதுக்கப்புறம் முதல் அழைப்பாளர் இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பட்டிலிருந்து வேதிராஜ் பேசுகிறேன். சொல்லுங்க ஐயா, உங்கள் சந்தேகம் என்ன? வணக்கங்க. பொதுவா பெண்கள் விஷயத்துல பாத்தீங்கன்னா செக்அப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரத்த சோகை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரும்பாலான பெண்களுக்கு இருக்கு. அந்த ரத்த சோகை ஏன் வருது, அதுல இருந்து அவங்க விடுபடுறதுக்கு என்ன ரத்த சோகை பிரச்சனை இருக்கு? இப்போ நம்ம பேசிட்டு இருந்த ஒரு பகுதியாக தான் வந்து ரத்த சோகை பற்றி அவங்க கேட்குறாங்க. ஸோ ரத்த சோகை இரும்பு சத்து குறைபாடுனால அது வருது.
இரும்பு சத்து குறைபாடு தவிர வைட்டமின் ஒரு சில வைட்டமின்னாலேயும் அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ இந்த வைட்டமின் பிரச்சனை, இரும்பு சத்து பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு சமாளித்தோம் அப்படின்னாக்கா இந்த இரத்த சோகையிலேருந்து அந்த கர்ப்பிணி பெண்ணை பாதுகாக்க முடியும். அதுக்குன்னா மாத்திரைகள் வந்து நம்ம மொதல் 3 மாதத்தில் கொடுக்கக்கூடாது. அது சிசுவை பாதிக்கலாம், இல்லை அயன் ஓவர்லோட், அயன் டாக்ஸிசிட்டி அப்படிங்கிற பிரச்சனைக்கு கொண்டு போகும். ஸோ இதை தவிர்க்கணும். அதே போல் மசக்கை, வாமிட்டிங், அந்த குமட்டல் இதெல்லாம் அடங்கி ஒரு 2-3 வாரத்துக்கு பிறகு தோராயமாக 16வது வாரம் 18வது வாரம் இந்த டைம்லேருந்து இரும்பு சத்து மாத்திரையை ஆரம்பிக்கலாம், கால்சியம் மாத்திரையும் ஆரம்பிக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு அதோடைய தீவிரத்தை குறைக்கும். இன்னொரு வைட்டமின்லேயே முக்கியமான வைட்டமின் வந்து ஃபோலிக் ஆசிட்னு சொல்லுவோம். இந்த ஃபோலிக் ஆசிடும் இரும்பு சத்து இதுவும் ஓரளவுக்கு ஒன்றிணைஞ்சு நம்ம கொடுக்க வேண்டி வரும். இந்தியா போன்ற வளர்ந்த நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள், இப்போ வளர்ச்சி அடைஞ்ச நாடாக அது லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. முன்னாடி 100 பேருக்கு நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா 90 பேருக்கு இந்த இரத்த சோகை இருக்குது. கர்ப்பிணிகளுக்கு இது இன்னும் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி பார்க்கும்போது அதோடைய தீவிரத்தன்மை 90% அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 60% தாண்டுது. இன்னும் அதுலேருந்து நம்ம முழுமையாக தப்பிக்கல. அது என்றைக்கு அது வந்து ஒரு 5% 10% கீழே வச்சும் கொண்டு போகிறோமோ அன்றைக்கி தான் நம்ம வந்து இரத்த சோகையை வந்து நல்லா வென்றிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லைன்றது என்னுடைய கணிப்பு. எல்லாருடைய பங்களிப்பும் இதில் தேவை. சார், இப்போ நம்ம இரத்த சோகையை வந்து டயட்லேயே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதா சார்? ப்ரெக்னென்சி டைமில் டயட் மட்டும் பத்தாதுங்கிறது தான் இன்னைய இந்திய சூழ்நிலைக்கு இருக்கிற ஒரு கோட்பாடு. ஓகே. வளர்ந்த நான் அதனால தான் வளரும் நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள் நான் பேசினேன். வளர்ந்த நாடுகளில் இதை வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இதை வந்து எடுத்துகிட்டு போகிறதில்ல. சொல்கிறபடி அவங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே அவங்க வந்து ரத்த சோகை இல்லாமல் தான் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் அடிப்படையாகவே ப்ரெக்னெண்ட்டாக ஆகிறதுக்கு முன்னாடி எந்த டெஸ்ட்டும் பண்ணிக்கிறது இல்லை. இந்த ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங்கில் அந்த அவங்களுக்கான தைராய்டு டெஸ்ட்டோ, சுகர் டெஸ்ட்டோ, ஹீமோக்ளோபின் இதெல்லாம் அடிப்படையில் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணுன்றது ஒரு குறிப்பாக நான் அதை முன்னிறுத்தி சொல்லுவேன் நான். ஸோ இந்த தெரியாமல் அவங்க கர்ப்பமாகும்போது அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற இந்த இரத்த சோகை, இரும்பு சத்து குறைபாடு அதிகமாகும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வேறு வழியே இல்லாமல் நம்ம மாத்திரையை தான் நம்ம நாடணும். ஹீமோக்ளோபின் 10க்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக அயன் டேப்லெட் போடணுங்கிறது யூஸ்வலாக ரெக்கமெண்டேஷன். ஓகே சார், வந்து இரத்த சோகை குறித்து நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அழைத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, நிறைய தகவல்கள் டாக்டர் வந்து சொல்லுவாங்க. சார், இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், நலவாழ்வு பேசுங்க. வணக்கம்ங்க. பேசுறேன். சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்ன? சீனியர் சிட்டிசன் மகளிருக்கு முட்டு வலி பாதிப்பிலிருந்து சிகிச்சை முறை சொல்லுங்க. எந்த வயசுல இருக்காங்க? சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசன். குறிப்பா பெண்களுக்குன்னு கேக்குறீங்கன்னாக்கா என்னுடைய பதில் பொருத்தமா? குறிப்பா அது பொருந்தும். இதுல வந்து மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, அவங்க வந்து ஹார்மோன் பலத்தோட முன்னாடி இருந்தவங்க ஒரு 45-48, இப்போலாம் ஒரு 50-52 வயசு ஆகிடுது. அவங்க அந்த ஹார்மோனுடைய சப்போர்ட் குறைஞ்சி அவங்களுக்கு அந்த மெனப்பாஸ் வருது. ஸோ இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா இதிலேருந்து ஓரளவுக்கு அதில் சமாளிக்க முடியும். ஆனால் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு பெண்களுக்கு இந்த மூட்டு பிரச்சனை வந்து முன்னாடியே ஆரம்பிக்குது. அது வந்து சரியான உடற்பயிற்சி இல்லாதது, உடல் இயக்கம் இல்லாதது, அதை வந்து அது கூடவே கால்சியம் குறைபாடும். இப்போ சமீப காலத்தில் இப்போல்லாம் வந்து நம்ம வைட்டமின் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்ஷைன் வைட்டமின் சொல்லுவாங்க. இந்த வைட்டமினும் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இது பாதிப்பு இல்லைன்னு தான் இவ்வளோ நாள் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சர்வே படி பார்க்கும்போது வைட்டமின் டி டெஃபிஷியன்சியும் வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்குமே இருக்குது. வெயிலில் வேலை செஞ்சால் வைட்டமின் டி நம்ம தோல்லையே அது வந்து உருவாகும் அப்படிங்கிற ஒரு கருத்து எங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். ஆனால் இதையும் தாண்டி இந்தியாவில் வெயிலே வேலை பார்க்குறவங்களுக்கும் வைட்டமின் டி குறைபாடு இருக்குது. ஸோ இந்த வைட்டமின் டி, இது போன்ற கால்சியம், இதெல்லாம் வந்து எலும்பு மெட்டாபலிசம், போன் மெட்டாபலிசம்க்கு இது ரொம்ப தேவை. ஸோ இதெல்லாம் குறைபாடாக இருக்கும்போது நாளடைவில் அவங்களுக்கு அந்த முட்டு பிரச்சனை, முட்டு வலி அப்படிங்கிறது வருது. இது இல்லாமல் அவங்களுக்கு அந்த உடல் பலமும் வந்து இல்லாமல் இருக்குது. சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிற வயசில் வரைக்கும்
ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த ஒரு சிறுமி ஒரு வயசுக்கு வந்த பருவம் வந்த பிறகோ இல்லை ஸ்கூல் படிப்பு அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வரும்போது இந்த விளையாட்டுத்தன்மையெல்லாம் நம்ம குறைஞ்சிருது. விட்டு கொடுத்துட்றோம். அது காரணம் இது காரணம்னு சொல்கிறதா இல்லை நொண்டி சாக்குன்னு சொல்கிறதா இருந்தாலும் ஃபைனலாக காலில் பாதிப்பு வரும்போது தான் அது 50 வயசில் தான் அதோடைய பாதிப்பு வெளிப்படுது. ஸோ இந்த டைம்லேருந்து அவங்க வந்து இது அதே போல் ப்ரெக்னென்சி டைமில் கூட ஃபுல் ரெஸ்ட் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அப்பயும் அந்த ஆக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கால்சியம் ரீப்ளேஸ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இந்த 45 வயசுக்கு அப்புறம் நடக்கிற மெனோபாஸ்க்கு இந்த பிரச்சனை வர்றதை ஒன்று தள்ளி போடலாம், இல்லை தவிர்க்கலாம், இல்லை அறவே வராமல் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் எளிய உடல் பயிற்சிகள், நல்ல பிரிஸ்கான ஆக்டிவிட்டீஸ் வரைக்கும் பண்ணலாம். வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ண சொல்லலை, குறைஞ்சபட்சம் ஒரு எளிய உடல் பயிற்சி. யோகாங்கிறது ஒரு பெரிய நம்ம நாட்டிலே பாரம்பரியமாக இருக்கிற ஒரு சில விஷயம். அதே போல் நம்ம பாரம்பரியத்திலே நம்ம உணவு பழக்கங்களும் இருக்குது. அந்த காலத்தில் ராகி, கம்பு, கூழ் இதெல்லாம் நிறையா சாப்பிட்டு இருந்தவங்க அவங்கெல்லாம் இப்போ இன்றைக்கி எல்லாம் வெள்ளை அரிசி, வெள்ளை உணவுக்கு மாறிட்டோம். ஸோ இதனால் வரக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கிறதுக்கு, தள்ளி போகிறதுக்கான முயற்சிகளை நாம் தான் மேற்கொள்ளணும். ஐயா, டாக்டர் வந்து மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்களுக்கு என்ன மாதிரிலாம் வழிமுறைகள்லாம் கடைபிடிக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்லம்மா, ஓகே, தேங்க்யூ டாக்டர். அழைத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க ஐயா. சார், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் டெலிவரி இல்லைன்னா சி செக்ஷன் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது தொடர்ந்து பேசலாம் சார். ஸோ முதல் குழந்தைங்கிறது நம்ம 2 கெட்டானா பேசிகிட்டு இருந்தேன். கூடுமான வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஸ்கேன் எடுக்கும்போதோ குழந்தையோட நிலை, அதாவது ப்ரீச் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா குழந்தையோட பட்டக்ஸ் பகுதி கீழே வருதா, இல்லை குழந்தையோட தலைப்பகுதி கீழே வருதா, குழந்தை குறுக்கால இருக்குதா, வேறு எதுவும் கட்டி இருக்கா, ஃபைப்ராய்டு கட்டிலாம் இப்போ நிறைய பேருக்கு பார்த்துட்டு வரோம். இது போன்ற ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு அந்த நார்மல் டெலிவரிக்கான இது. ஃபைப்ராய்டு மேலே இருந்தால் அந்த பிரச்சனை கிடையாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கீழ்ப்பகுதி கர்ப்பப்பை வாய் பகுதி கிட்ட எதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது விரிஞ்சு கொடுக்குற தன்மையாகட்டும், குழந்தை நகர்ந்து தலை நகர்ந்து அது தாண்டி இடுப்பு எலும்பு பாதை வழியாக வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில், இன்னொரு முக்கியமான காரணம் ஸ்கேனில் மட்டும்தான் இதை கண்டுபிடிக்க முடிகிற பிரச்சனை என்னென்னா பிளாசண்டா ப்ரீவியான்னு சொல்கிறது. பிளாசண்டா ப்ரீவியானா குழந்தையோடைய தொப்புள் கொடியிலேருந்து நஞ்சு பகுதி போய் நஞ்சு வந்து கீழ்ப்பகுதியில் ஒட்டி அமைஞ்சிருந்தா குழந்தையால் கீழே வர்றதுக்கு முன்னாடி நஞ்சு பிரிஞ்சு குழந்தைக்கும் உயிருக்கு ஆபத்து, அம்மாவுக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கேனில் கண்டுபிடிக்கிறோம்னா அவங்களுக்கு சிசேரியன் செக்ஷன் ஆகும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டெலிவரியும் போது குழந்தையோடைய தலை வந்து நேராக இல்லாமல் இப்படி ரொம்ப நிமிந்தும் இல்லாமல் குனிஞ்சாப்படி இருக்கணும். என்ன சொல்லுவாங்க, என்னது இந்த பெண்கள் வந்து குனிஞ்ச தலை நிமிராமல் இருக்கணும். இது வந்து பெண்களுக்கு கரெக்டாக இருக்குதோ இல்லையோ குழந்தைக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் இந்த முகத்தாடை வந்து இந்த நெஞ்சு பகுதியை இப்படி தொட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த தலையோடைய குறுக்கு இந்த விட்டங்கள் அதெல்லாம் வந்து டயமீட்டர்ஸ் அதெல்லாம் வந்து சரிவர இயங்கி குறுகலான இடுப்பு எலும்பு பாதை வழியாக ஒரு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு சரி வரும். இதில் கொஞ்சம் பேபி வந்து இப்படி இல்லாமல் கொஞ்சம் இப்படி இருக்குது இல்லை இப்படி மாறி போச்சுனாக்கா அந்த டயமீட்டர்ஸ் அந்த குறுக்கு விட்டங்கள்லாம் மாறும்போது அது தடைப்பட்டு மேற்கொண்டு பிரசவம் நிகழாத அளவுக்கு அப்ஸ்ட்ரக்டட் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்ஸ்ட்ரக்டட் லேபர்லாம் இப்போலாம் யாரும் பார்க்குறதில்ல. செஃபலோபெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க, சிபிடின்னு சுருக்கமாக சொல்கிறது. இப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்வை கண்டுபிடிச்சிட்டோம். அது ஆரம்பத்திலே ஒரு சில தடவை தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம். அதுலேயும் சரி வரலன்னா வேறு வழி இல்லாமல் சிசேரியன் போகும். இது இல்லாமல் குழந்தையோட இருதய துடிப்பு பிரசவ வலி ஆரம்பிக்கும் போதும் பார்ப்போம். பிரசவ வலி நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பார்க்குறத 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நெருங்கி பார்ப்போம். ஒரு சில சமயம் கண்டினியூஸாக கூட பார்ப்போம். 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்க்குறது. ஸ்டெத்தஸ்கோப்லேயோ அந்த ஃபீட்டஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க, இது வழியாக ஃபீட்டல் ஹார்ட்டை பார்க்காம ஒரு ட்ரேசிங் மாதிரியே நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து 120க்கு கீழே போயிடுச்சுன்னா ஆபத்தாக இருக்குது, 180 வரைக்கும் போகுதுன்னா ஆபத்தாக இருக்குது, ஏதோ சம் சிக்னல் கொடுக்குது பேபி, ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது என்ன ஏதுன்னு ரொம்ப தீவிரமாக ஆராயாமல் அந்த நேரத்தில் ஒரு ஆக்ஷன் கண்டிப்பாக எடுத்தாகணும். அப்படிங்கிறதுனால அது சிசேரியனுக்காக மாறும். ஒரு சமயம் பேபி வயிற்றுலேயே மோஷன் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இது டைரெக்டாக இது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் ப்ராசஸ் இல்லைனாலும் ஒரு இயற்கையாக நடக்கிற பிரச்சனை இருந்தாலும் டெலிவரி ஆன பிறகு அந்த நீரை தான் அம்மா நேரம் சுவைச்சிட்டு இருக்கு அந்த குழந்தை. அந்த நீர் ஒருவேளை
குழந்தையோடைய அந்த காற்றுப்பாதை அந்த ட்ராக்கியாவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, மூச்சு பாதைக்கு போயிடுச்சுன்னா, அந்த பேபியோடைய மோஷன் வந்து கொஞ்சம் அந்த இரிட்டேஷனுடைய தன்மையை கொண்டது. அது வந்து பேபிக்கு ஒரு 2 நாளுக்கு 3 நாள் கழிச்சு தான் அது பிரச்சனையை கொடுக்கும். ஸோ அதை வாஷ் அவுட் பண்ணியோ அதை சக்ஷன் பண்ணுறதுக்கோ வழி இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சில சமயம் அந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்துருங்கிறதுனால ஒரு பிரசவ ஆரம்பம் இருக்குது, அப்போவே அந்த மாதிரி பேபி மோஷன் போயிடுச்சுன்னா ரொம்ப நேரம் அதில் எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால சீக்கிரமாக பண்ணுவாங்க. இதே வந்து டெலிவரி கிட்ட நெருங்கிடுச்சு, இன்னொரு 2 ஹவர்ஸில் நடந்துடும், 1 ஹவரில் நடந்துரும்ன்ட்டு எதிர்பார்ப்பில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா, வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு டியூப்பில் ஃப்ளூயிட் கொடுத்து அதை வாஷ் அவுட் பண்ணிக்கிட்டே நார்மல் டெலிவரிக்கும் ட்ரை பண்ணுவோம். இல்லை இன்னும் கொஞ்சம் நெருக்கி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா அதை வந்து ஃபோர்செப்ஸோ இந்த சக்ஷன் வென்டூஸ் இந்த மாதிரி மெக்கானிசமில் சீக்கிரமாக டெலிவரி பண்ணணும். இதுலேயும் கொஞ்சம் டிலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நடக்கும்போதும் சிசேரியனுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி காரணங்களால் சிசேரியன் நடக்கிறது பொதுவான விஷயங்கள். இது தவிர இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரேர், இல்லைன்னா அடிக்கடி நிகழாதது. இது வரைக்கும் நம்ம ஜென்ரலாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஓகே சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சுகப்பிரசவம் குறித்தும் சொன்னீங்க, அதுக்கப்புறம் சி செக்ஷன் குறித்தும் சொல்லியிருக்கீங்க. இப்போ குழந்தை வந்து ஒரு சில டைமில் வந்து உடல் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும், அந்த டைம்லலாம் அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க? அது எப்படி வந்து நம்ம வந்து கரெக்டான வெயிட்டில் வந்து பிறக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் வழிமுறைகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாம் சார். சொல்லுங்கள். இதற்கு முந்தைய கேள்வியில் நான் ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டேன். ஸோ இது சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. குழந்தை எடை கம்மியாக இருக்குதுன்னு சொன்னீங்க. குழந்தை எடை நம்ம இந்திய சராசரி 3.9க்கு மேலே 3.8க்கு மேலே போகும்போது சிசேரியன் போக வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து குழந்தை உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்குது. நார்மலாக 2.5 அப்படின்னா 2500 கிராமுக்கு கீழே இருந்ததுன்னா எடை குறைவான குழந்தை பிறந்துள்ளது அப்படின்ற லோ பர்த் வெயிட் அப்படின்னு குறிப்பு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எக்ஸாக்டான ஒரு ஃபிகர் கிடையாது, ஒரு தோராயமாக இந்த 2500 கிராமுக்கு கீழே இருக்கிறது. ஆனால் ஒரு வாரம் இப்போ 34வது வாரத்திலே குழந்தை பிறக்கணும். ஒரு சில குழந்தைங்களும் 30 வாரத்திலே பிறந்துடுது, ரொம்ப ரேர். நார்மலாக 37 வீக்ஸுக்கு மேலே பிறக்கும். ஸோ 40 வீக்ஸில் நடக்கும், 41 வீக்ஸ்க்குள்ளார யூஸ்வலாக டெலிவரி முடிச்சுக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அந்த வாரத்துக்கு ஏற்ற வெயிட் இருக்குதான்னு பார்ப்போம். ஸோ அது வந்து அப்ராப்ரியேட்டாக அந்த வாரம் அந்த மெச்சூரிட்டிக்கு அது அப்ராப்ரியேட்டாக அந்த பேபி வெயிட் இருக்குதாங்கிறத கணிப்போம். இதில் ஏதாவது சிக்கல் இருக்குது, ரொம்ப வளர்ச்சி குன்றி இருக்குது. ஸோ இதுக்கு வளர்ச்சி ரொம்ப குன்றி இருக்கிறதுக்கு முக்கால்வாசி காரணம் வந்து இந்த குழந்தைக்கு ரத்த ஓட்டம் போடும்போது அதோடைய தீவிரம் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இவங்களுக்கு நார்மல் டெலிவரி விட்டாக்கா பேபிக்கு ஆபத்தாக போய்டுங்கிறதுனால குழந்தை எடை கம்மியாக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஒரு ஆவரேஜ் பேபினாக்கா 2.7லேருந்து 3.7 இந்த எடைக்குள்ளார யூஸ்வலாக நார்மல் டெலிவரியை நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். சார் இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பட்டிலிருந்து கவிதராஜ் பேசுறேன். சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்ன? வணக்கங்க. பிரசவத்தின் போது சில நேரங்கள் பாத்தீங்கன்னா குழந்தைய மட்டுமே காப்பாற்ற முடியுது, சில நேரங்கள்ல வந்து தாயை காப்பாற்ற முடியுது, சில நேரங்கள் 8 பேர் காப்பாற்ற முடியாம போறதுக்கு என்ன சூழ்நிலைங்க? அந்த பிரசவ நேரத்துல தாய்க்கும் என்ன பிரச்சனை நடக்குது காப்பாற்ற முடியுது? ஆமா சார். ஒரு சமயம் தாய், ஒரு சமயம் ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஆகிறத பார்த்துருக்கோம். கரெக்டான அப்சர்வேஷன். சொல்கிறபடி இந்த குழந்தைக்கான ரத்த ஓட்டம் பிரசவ நேரத்தில் ரொம்ப அடி வாங்கும். எந்த அளவுக்குனா நாம் வந்து இப்போ நம்ம ஒரு அடல்ட்டாக சொல்கிறேன், நம்ம ஒரு 100 மீட்டர் வேகமாக நடக்கிறதுக்கும் 100 மீட்டர் வேகமாக ஓடும்போதும் நமக்கு எப்படி மூச்சு வாங்குவோம், கிட்டத்தட்ட அந்த உடல்நிலை மாற்றங்கள் அந்த குழந்தைக்கு நடக்கும். ஏன்னா அது அந்த அளவுக்கு ஓட போகிறது இல்லை, அந்த அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை, பிளட் சப்ளை பேபிக்கு குறையுது. ஸோ இதை நாம் கணக்கில் வச்சு தான் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் வந்து இப்போதைக்கு ஒரு சில கருவிகள்லாம் உண்டு. இப்போ ஸ்கேன்லேயே வந்து எந்த அளவுக்கு ரத்த ஓட்டம் இருக்குது, எந்த அளவுக்கு ரத்த ஓட்டத்துக்கு எதிர்ப்பு இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு கீழே போயிடுச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறதும் ஒரு இது இருக்குது. ரொம்ப தேராத குழந்தைகள் ஆனாலும் ரத்த ஓட்டம் குறைஞ்சிருக்கு, அம்மாவை காப்பாற்றி ஆகணும், குழந்தைய பற்றி நம்ம இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம், அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கம்மியாக இருக்குது, இப்போ 28 வாரம் தான் இருக்கும், அந்த குழந்தைய நம்ம கஷ்டப்பட்டு காப்பாற்றி நர்சரி கொண்டு போயிட்டு அங்கே டியூப்பு, செயற்கை சுவாசம், இன்ஃபெக்ஷன் அதில் போய் இறந்து போயிடும்.
ஸோ இந்த மாதிரி முடிவே முடியாதுங்கிற ஒரு கத்தி மேலே நடக்கிற கதை தான், இல்லை கைத்து மேலே நடக்கிற கதை தான். ஸோ இதை நம்ம கொஞ்சம் பகுத்து அறிஞ்சு ஒரு சம்டைம்ஸ் கொஞ்சம் வைராக்கியத்தோட ஒரு முடிவு எடுத்து சரி ஒன்றையாச்சும், அதுவும் குறிப்பாக தாயை மட்டும் காப்பாற்றலாம் ஃபஸ்ட்டு. அவங்க அடுத்த டெலிவரிக்கு போகும்போது இந்த பிரச்சனைகளை முன்கூட்டி தீர்மானித்து அதை தவிர்க்கிறதுக்கோ தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கலாம் பின்னாடி அப்படிங்கிறத ஒரு முயற்சியாக எடுத்து இந்த பேபி பரவாயில்லன்னு நினச்சி நம்ம நார்மல் டெலிவரி கொண்டு வந்து அது அப்படியே நார்மல் டெலிவரியே உயிரோட பிறந்தாலும் அப்போ அதை தேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்னா 28 வாரம் பேபிஸை கூட காப்பாற்றுற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி கொஞ்சம் வளர்ந்து போயிருக்கு. ரொம்ப ரொம்ப வளர்ந்த நாடுகளில் 24 வாரம் கூட முயற்சி பண்ணி இது பண்ணுறாங்க. 22 வாரம் கூட ரெக்கார்ட்லாம் இருக்குது. நம்ம அந்த ரெக்கார்டை நோக்கி போகணுன்ற கட்டாயம் இல்லை. இருக்கிறதுக்கு நம்ம பாண்டிச்சேரியிலன்னு பார்த்துக்கிட்டாக்கா ஜிப்மர், பிம்ஸ், ராஜீவ்காந்தி மருத்துவமனை இதெல்லாம் வந்து 34 வீக்ஸ் வரைக்கும் குறை மாசமாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி டெவலப் ஆகிடுச்சு. முன்னாடி வந்து 36-35 வாரமே கஷ்டமாக இருந்தது. இப்போ 34 சகஜமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது 4ஆம் வட்டத்தில் டெக்னாலஜி மாற மாற வளர வளர இந்த எந்த வாரம் எவ்வளோ கீழே வாரம் நம்மளால் குழந்தைய காப்பாற்ற முடியுமோ இது பண்ண முடியும். ஸோ இது வந்து குழந்தைய காப்பாற்றுறதை பற்றி பேசினேன். இப்போ ஒரு நார்மல் டெலிவரி ஆகிடும். திடீர்னு தாய்க்கு நிறைய ரத்தம் பிச்சுக்கிட்டு வெளியில் ஊற்ற ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன தான் நம்ம ரத்தம் பேக்கெட் ஏற்றணும்னு நினச்சா கூட ரத்தம் பேக்கெட் வந்து நம்ம சொட்டு சொட்டாக தான் ஏற்ற முடியும். அது படிக்கணக்கில் போகிறதுக்கு நம்ம சொட்டு சொட்டாக ஏற்றி உயிரை காப்பாற்றுறதுங்கிறதும் ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கும். ஸோ என்ன தான் நமக்கு ரத்தம் அவைலபிலிட்டி இருந்தாலும் நம்மக்கிட்ட இப்போ உங்களுக்கு ஒரு லிட்டர் டக்குன்னு குறைஞ்சிட்டு நம்ம 1 லிட்டர் வாங்கி ஏற்றுறோம் அப்படின்னாலும் சொல்கிறபடி அந்த ஸ்பீடில் தான் ஏற்ற முடியும். அதுக்கு மேலே ஸ்பீடு ஏற்றக்கூடாது. அதிலே ஏற்றி அந்த ரத்த நாளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் மூலமாகவோ ரொம்ப ரொம்ப ஒரு சில சென்டர்ஸில் வந்து காத்தெட்ரைசேஷன் சொல்கிறாங்க. இப்போ எப்படி வந்து ஆஞ்சியோபிளாஸ்டியில் தொட வழியாக ஒரு நாளம் வழியாக போய் இருதயத்தில் போயிட்டு அதை வேல்வை விரி வைக்கிறதோ இல்லை சுருக்க வைக்கிறதோ அந்தமாரி பண்ணுறாங்களோ, அந்த ரத்த ஓட்டம் எங்கே போகுதோ யூட்ரஸ்க்கு போகக்கூடிய அந்த யூட்ரன் ஆர்டரியை அதை தடைப்படுறதுக்கு அதே ஆஞ்சியோகிராஃபி கருவியை யூஸ் பண்ணி அதுமாரி பண்ணலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் அது இருக்காது. பாண்டிச்சேரியில் 1-2 இடத்துல தான் இருக்குது. மெட்ராஸில் வேணால் 4-5 இடம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது அந்த மாதிரி டெக்னாலஜி போகிறதுக்கு வரைக்கும் அறுவை சிகிச்சை மூலமாக தான் இந்த ரத்த ஓட்டத்தை தடைப்படுத்த முடியும். இன்னும் ஸ்டெப் வைஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அது ரொம்ப டெக்னிக்கலான டேர்ம்ஸ், ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ ஸ்டெப் வைஸாக அந்த ரத்த நாளங்களில் ஒன் ஆஃப்டர் அனதர் அதை எப்படி அதை கட்டுப்படுத்துறதுங்கிறது இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு டைம் வேணும். ஒரு ரத்த நாளத்தை அப்படி வந்து நம்ம பார்த்தா நமக்கு தெரியாது. அதை பிரித்து அது மற்ற இடத்த பாதிக்காத வண்ணம், காலுக்கு ரத்த ஓட்டம் போகிறத தடுக்காத வண்ணமாக அதை கரெக்டாக பிரித்து எடுத்து அந்த இடத்துல அந்த ரத்த நாளத்தை கட்டுறதுங்கிறது டெக்னிக்கலான விஷயம். ரொம்ப ஃபாஸ்ட் சர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு காலை சாக்ரிஃபைஸ் பண்ணிடக்கூடாது. அதுவும் தான் கஷ்டம். யூட்ரஸை காப்பாற்ற போய் காலை இழந்துடக்கூடாது. ஸோ இதிலெல்லாம் நான் அதை சொல்கிற மாதிரி கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் எப்படி கர்ப்பிணிக்கும் உயிர் காப்பத்து இருக்கோ, சர்ஜனும் அந்த வேகத்தில் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்களும் அந்த கத்தியில் தான் நடக்கிறாங்கங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். ஓகே சார், அந்த காலருக்கு நீங்கள் வந்து அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு நன்றி. மேலும் பல பயனுள்ள தகவல்கள் நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. சிறிய இடைவேளைக்கு பின் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நலவாழ்வு நேரலை நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகளிர் நலன் காப்போம் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம். நேயர்களே, டாக்டர் சத்யநாராயணன் அவர்கள் வந்து நிறைய தகவல்கள் இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 22722487 மற்றொரு எண் 22722488. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டு எண்ணை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை வந்து யூடியூப் மூலமா பார்க்கணும் அப்படின்னா டிடி புதுச்சேரி யூடியூப் சேனல் மூலமாகவும் பார்க்கலாம். மருத்துவ ஆலோசனை கழங்கள், மருத்துவருடன் நேரடியாக பேசுங்கள். இது உங்களுக்கான நலவாழ்வு நிகழ்ச்சி. இப்போ வாங்க நேயர்களே, நம்ம டாக்டர் கிட்ட தொடர்ந்து கேள்விகள் கேட்கலாம். சார், இதுக்கு முன்னாடி நம்ம பிரேக் முன்னாடி என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, உடல் வந்து எடை குறைவாக குழந்தைகள்லாம் பிறந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணலாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து உடல்லே வந்து குறைபாடோட பிறக்கிற குழந்தைகள்லாம் இருப்பாங்கல்ல சார், இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமா? அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம நேயர்களுக்கு டீட்டெயிலாகவே பேசலாம் சார். சொல்லுங்கள்.
ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படிங்கிறது வந்து முத அந்த டெக்னாலஜி இருக்குது, மெடிக்கல் ஃபீல்டுக்கு கொண்டு வந்தது 1970, ஆரம்ப 80. எப்படி சப்மரீன் வந்து உள்ளார தண்ணி கடியில் இருக்கும்போது அதை உணர்றதுக்கான சோனார் இருக்கோ, கிட்டத்தட்ட அதே டெக்னாலஜி தான். இன்னும் கொஞ்சம் வேறு ஃப்ரீக்வன்சியில் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த டெக்னாலஜி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பொருள் இருக்குது, அதோடைய நிழல் விழுதுன்னா அந்த நிழலை வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த பொருளுடைய நிஜத்தன்மையை நம்ம ரிவர்ஸ் டெக்னாலஜியில் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிழல் விழும்போது அந்த உறுப்புகளுடைய அமைப்பு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இது வந்து இப்போ இன்றைக்கி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ன்னு சொல்கிறோம், 3Dன்னு சொல்கிறோம், அனிமேஷன் சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். இதே தான் அந்த காலகட்டத்தில் ஒரு வேவ் பாஸ் பண்ணி அதோடைய ஷேடோ விழுக்கிறத கண்டுபிடிச்சி, இல்லை பவுன்ஸ் ஆகிற அந்த சவுண்ட் வேவ்ஸ் திரும்ப பவுன்ஸ் ஆகும். அந்த டாப்ளர், அதுக்கு பேர் தான் அந்த டாப்ளர் எஃபெக்ட், அல்ட்ராசவுண்ட் எஃபெக்ட்னு சொல்கிறது. அது எப்படி திரும்ப வருது, அதை கிரகிச்சு அது உள்வாங்கி அதில் இருக்கிற கம்ப்யூட்டருடைய உதவி கொண்டு ஒரு இமேஜை உருவாக்கப்படுது. ஆரம்ப காலத்தில் ரொம்ப கிரெயினியாக நம்ம பழைய டிவி நம்ம எப்படி பார்த்தோம், நம்ம பாண்டிச்சேரி தூர்தர்ஷன் எடுத்துக்கினப்பா வீட்டிலேருந்து அந்த ஆண்டனா அப்படி திருப்பி மேலேருந்து தெரியுதான்னு கேட்பாங்க, கீழே ஆமான்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்தமாரி கிரெயினி நம்ம டிவி பார்த்ததுலேருந்து இன்றைக்கி நம்ம வந்து 54 இன்ச்சு 72 இன்ச்சு டிவி, ஸ்மார்ட் எல்இடி, ஓலெட் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அதோடைய டெக்னாலஜி மாற இதுவும் அந்த டெக்னாலஜி கூட அமைஞ்சு மாற இதோடைய தரம், அந்த கிரெயின்ஸ் குறையிறது, அந்த பிக்சல்னு சொல்கிறது குவாலிட்டி, இதெல்லாம் வந்து மாற சின்ன அது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னும்போது கருவுடைய அளவுனா நம்ம சுண்டு வரல இருக்கிற நகம் அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதை வந்து பெருசுப்படுத்தி அதில் இருக்கிற அக்குவேர் ஆணிவேரியாக அதோடைய பகுதிகளெல்லாம் அதை டெக்னாலஜி மூலமாக அதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நல்ல அல்ட்ராசவுண்ட் மிஷினில் இந்த அளவுக்கு பார்க்க முடியும் அப்படின்னும்போது அதை நம்ம என்லார்ஜ் பண்ணி அதோடைய ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, அதோடைய தடிமன் எப்படி இருக்குது, அப்புறம் ஒரு 11வது வாரத்தில் இருக்கிற குழந்தைகளுடைய கரு அந்த அமைப்பில் கழுத்துடைய பின்பகுதி நியூக்கல் சொல்லுவோம். எல்லாருக்கும் சொல்கிறது பொதுவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னும்போது அப்படின்னு சொல்கிறத விட நெக்கு ஸ்கேனுன்னு சொல்லிவிடும். தமிழில் சொல்லும்போது அதை கழுத்து ஸ்கேன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். ஸோ ஆரம்ப கட்டத்தில் அது. அப்புறம் பேபியோடைய ஹார்ட்டு நமக்கு அடல்ட்ஸில் இருக்கிற மாதிரி இருக்காது. இன்னும் கேட்டால் நிறமாசத்தில் இருக்கிற கருவுக்கும் இந்த ஆரம்பக்கட்ட கருவுக்குமே ஹார்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை மறுபடியும் ரொம்ப நுண்ணமாக போய் பார்க்க முடியும், அதோடைய ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கெலாம் நிறையா ஸ்டடீஸ் இப்போ வந்துருச்சு. 2000 நான் சொல்கிறது 1970ன்னு சொன்னேன். 2000 ஒரு சில டெக்னாலஜி மாறுச்சு. ஃபஸ்ட் எம் மோடுன்னு சொன்னாங்க, அப்புறம் ஏ மோடு வந்தது, அப்புறம் பி மோடுன்னு வந்தது, அப்புறம் அந்த 2D மோடு வந்தது, அப்புறம் 3 டைமென்ஷனல் மோடு வந்தது, கலர் டாப்லர் வந்ததுன்னு ஒரு 10 வருஷத்துங்களுக்கும் ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் இந்த அல்ட்ராசவுண்ட் நுணுக்கத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ போக போக அதோடைய அந்த தன்மையெல்லாம் நல்லா அதை வந்து கொண்டு வந்து இது பண்ணுறதுக்கெலாம் அதுக்கான ஃபெசிலிட்டிலாம் வர நீங்கள் சொல்கிற அந்த ஊனங்களை முன்னாடியே அது பெருசாக தெரியறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி வருன்ற அளவுக்கு கணிச்சு சொல்லக்கூடிய இது. இன்னும் கேட்டால் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதும் சேர்த்து அதில் இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டெப்பில் இந்தமாரி தெரிஞ்சால் 4வது 5வது ஸ்டெப் இப்படி வரும் அப்படின்றத பேரண்ட்ஸுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஸோ பேரண்ட்ஸ்க்கு நம்ம கவுன்சிலிங் அதை கொடுக்கும்போது அவங்க வந்து முடிவெடுக்கிற தன்மையை, அவங்களுக்கு தகுதியும் அந்த திறமையும் நாம் அவங்களுக்கு வழங்கி அவங்களுக்கு இதை பற்றின விவரங்களை ஃபீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, அவங்களுடைய கெப்பாசிட்டி, ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற சகஜமான இது. எடுத்த உடனே ஒரு கார்டியக் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு 4 ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு ஆப்ரேஷனுக்கு உங்களை செலவாகும், நீங்கள் பார்த்துக்கணும், அந்த குழந்தைய பெற்றுங்க தான் ஆகணுங்கிற கட்டாயப்படுத்த முடியாது. ஒரு சில பெற்றோர்கள் ஆர்வமாக இருப்பாங்க, இல்லை இந்த குழந்தை எப்படி பிறந்தாலும் நாம் இதை செலவு பண்ணியோ நல்லபடியாக பார்த்துக்க போகிறோம், நமக்கு அந்த திறமை இருக்குது, நமக்கு அதுக்கான வசதிகள் உண்டு, இந்த ஆஸ்பத்திரியில் இதெல்லாம் இருக்குதுன்னு, இது செலவு பற்றியும் கவலை இல்லை எங்களால் இது செலவு பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகிறோம் இது. ஸோ அவங்களுடைய முடிவுக்கு நம்ம அதை விடுறோம். இதே வந்து சட்டப்படி பார்க்கும்போது 20 வாரத்துக்குள்ளார கரு கலைக்கிறதுக்கு தாயோடைய சம்மதம் அவசியம், அது மட்டுமே போதும்னு இருந்தது. இப்போ 24 வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் வந்து அதை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நாடாளுமன்றத்துலேயும் அதுக்கான சட்டத்தை மாற்றி அமைச்சு வச்சுருக்கிறாங்க. 24 வாரத்துக்கு மேலே போகும்போது தான் சட்ட ஆலோசனை தேவை, அதுக்கப்புறம் தான் அதோடைய இந்த நீதிமன்றத்துடைய ஒப்புதல் தேவை அப்படின்றதுக்கு
கொண்டு வந்தாங்க. இப்போ அதுக்கும் நீதிமன்றத்தை வந்து அதுக்கும் கொஞ்சம் விலக்கு கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அந்தந்த லோக்கல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஹெட் குவார்ட்டர்ஸில் அவங்களே அதுக்கான வழிமுறைகளை அவங்களே பின்பற்றி அவங்களே ஒரு முடிவு எடுக்கலாங்கிற அளவுக்கு இன்றைக்கி 24 வாரம் வரைக்கும் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சோம்னா இதை பண்ணலாம். ஒரு பக்கம் டெக்னாலஜி அதாவது குறைவான வாரங்களிலே கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி வளர்ந்துங்க போது, ஒரு பக்கம் சட்டமும் அதோடைய கலைக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கிறதுக்கான தன்மையை சட்டமும் அதை வந்து மேலே கொண்டு வந்திருக்கு. இது வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம அனுசரித்து உட்கிரகிச்சு சரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது பண்ணலாம். ஓகே சார், ஆரம்பத்திலே பண்ண முடியும். தொடர்ந்து பேசலாம். இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. அவங்க இணைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்கு சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். சொல்லுங்க. சரிதான், இந்த வளரும்போதே இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி நம்ம அந்த முடிவெடுக்கிற தன்மையை அந்த பெற்றோர்கிட்ட கொடுக்கலாம். இதே உயிருக்கே ரொம்ப பிரச்சனை, தாய்க்கும் பிரச்சனை வரும் அப்படின்றது ஒரு 4-5 கண்டிஷன் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கர்ப்பமாகவே ஆக முடியாதுங்கிறது ஏற்கனவே அந்த டாக்டர், அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்ச டாக்டர் சொல்லியிருப்பாங்க. உடல்நிலையில், நுரையீரலில், தலையில், இல்லை ஹார்ட்டில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கும். அதாவது தாய்க்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க கர்ப்பமே ஆகக்கூடாதுன்னு இருந்தால் அதையும் நம்ம முன்கூட்டியே நம்ம கலக்க வேண்டி வரும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கே இந்த மாதிரி பாதிப்பு இருந்தால் கரெக்டபிளா, நான் கரெக்டபிளா, குரோமோசோமா, நான் குரோமோசோமா, ஜெனட்டிக்கா, நான் ஜெனட்டிக்கா, இதை பகுத்து பிரித்து அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம அதை முடிவெடுக்க முடியும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்ன? வணக்கங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலயும் டஜன் கணக்குல வந்து குழந்தைங்க இருக்குங்க. அவங்க எல்லாம் வந்து கர்ப்ப காலத்திலயும் சரி, பிரசவம் ஆவறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டு வேலைனாரே அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவு இல்லாம சுகப்பிரசவம் நடக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்தா குழந்தை இருக்கு, குழந்தை பிறக்கிறதே வந்து பெரும்பாடா இருக்கு. அந்த ஒரு சூழ்நிலை கூட செய்யாம இது ரொம்பவே ஏன்னா ஏன் அந்த மாதிரி அவங்க பயப்படுறாங்க? உடற்பயிற்சி நடக்கிறதுக்கு என்ன? அருமையான கேள்வி. ஆனால் பதில் வந்து என்னுடைய பதில் கொஞ்சம் தர்ம சங்கடம், எல்லாருக்குமே தர்ம சங்கடம் உருவாக்கும், எங்களுக்குன்னு மட்டும் கிடையாது. மக்களோட எதிர்பார்ப்பு மாறிட்டு வருது. எப்படி வந்து நம்ம டிவி மாறிச்சு, ரேடியோ மாறிச்சு, இப்போ செல்ஃபோன் முன்னாடி பட்டன் ஃபோன்லேருந்து இன்றைக்கி இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் மாறி இருக்கோ, நம்ம மக்களுடைய எண்ண ஓட்டம், அவங்களோட எதிர்பார்ப்பு. இப்போ நேற்று கூட ஒருத்தவங்க வந்து என்கிட்ட 4வது அபார்ஷன் கேட்டு வந்திருந்தாங்க. மற்ற 3 பேர் ஏன் அபார்ஷன் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன் 3 தடவை அபார்ஷன் பண்ணாங்க, ஏன் 4வது தடவை அபார்ஷன் போகிறீங்கன்னு கேட்குறதுக்கு, நீங்கள் மாத்திரை மட்டும் கொடுங்க, நீங்கள் அதுக்கு இந்த லெக்சர்லாம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எதிர்பார்ப்பு மாறி இருக்குது. ஸோ யாரும் அவங்க மற்றவங்க சொல்கிறத கேட்கணுங்கிற மனநிலையும் இல்லை. அவங்க எடுக்கிறது தான் சரியான முடிவு. அவங்க எடுக்கிற முடிவுக்கு எல்லாருமே அவங்க சைடில் வரணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த கேள்வியுடைய சாராம்சம் வந்து 10-12 டெலிவரி பார்த்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் எத்தனை பேர் இறந்து போனாங்க பிரசவத்தும் போது, இல்லை கர்ப்பமாக இருக்கும்போது, கர்ப்பத்தினால இல்லை பிரசவத்தினால எப்படி இறந்து போனாங்கங்கிற அந்த புள்ளியல் நம்மக்கிட்ட இல்லை. அதோடைய கணக்கும் வழக்கம் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ இறந்து போயிட்டாங்கன்னு தான் தெரியுமே தவிர, ஏதோ என்ன ரத்த காட்டேரி அடிச்சது, இல்லை காட்டேரி ஏதோ அது மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதனால் நடந்ததுங்கிறதுக்கு நமக்கு புள்ளி விவரம் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ இதை பற்றின டேட்டா நம்மளை திரும்பி போய் பார்க்கணும் அப்படின்னா நம்மளால் இன்றைக்கி முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தோடைய எதிர்பார்ப்பு ஒன்று. 2வது, டெக்னாலஜி வளர்ந்து போயிருக்கு. ஸோ ஒரு சின்ன பிரச்சனைக்கே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் இந்த குழந்தைய காப்பாற்றிருக்கலாமே, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை தாய்க்கு வந்திருக்காதேன்னு சொல்லிட்டு எதிர்கேள்விகளும் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மருத்துவ பிரச்சனைங்கிறத தாண்டி சட்ட ரீதியான பிரச்சனைக்கு ஸ்டேஜுக்கு போகக்கூடாதுங்கிறதுனாலே நிறைய மருத்துவர்கள் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அரசு மருத்துவமனையில் இது போல் நடக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் எப்படியும் வந்து 2-2.25 மணி நேரம் ஒரு பேஷண்ட் உள்ளார வந்துட்டு வெளில போயிட்டு அடுத்த பேஷண்ட்டை கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த 2.25 மணி நேரத்தில் அந்தமாரி வெயிட்டிங் டைமில் வச்சு இந்த குழந்தைகள் ஏதோ பிரசவத்துக்கு அந்த தாய்மார்கள் 1-2 பேர் நார்மல் டெலிவரி கூட ஆகிடலாம். ஸோ இதனால நார்மல் டெலிவரி ட்ரெண்ட் அங்கே இருக்குமே தவிர, ஆனால் ஆப்ரேஷன் எதுக்காக நம்ம தவிர்க்கணுன்ட்டு நம்ம
ஒரு ஒரு கர்ப்பிணியும் அவங்க கூட இருக்கிற மற்ற ரிலேட்டிவ்ஸும் சேர்ந்து ஒத்துழைச்சு அந்த மருத்துவர்களுக்கான சரியான அந்த சூழ்நிலையை அமைச்சு கொடுத்தாங்கனாக்கா, ஏற்கனவே நார்மல் டெலிவரிக்கு பதிலாக சிசேரியன் ஆனவங்களுக்கும் சரி, இந்த தடவை நம்ம முயற்சி பண்ணி நார்மல் டெலிவரி கொண்டு வரலாம். என்ன அதில் பிரச்சனைனா, அந்த தையல் விட்டு போயிடுச்சுனாக்கா பேபியை காப்பாற்றுறது ஒரு பக்கம், மதரை காப்பாற்றுறதே ஒரு போராடி செய்ய வேண்டி வரும். ரெண்டாவது அவங்களுக்கு அடுத்த குழந்தைக்கான வாய்ப்புகளும் கம்மியாயிடும். ஸோ இதனாலேயே வந்து நார்மல் டெலிவரி முன்னாடி ஆப்ரேஷன் ஆச்சுன்னா இந்த தடவை முக்கால்வாசி நார்மல் டெலிவரி கிடையாது, ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி இப்போ நிலைமை இருக்குது. அதே போல் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப குழந்தை எடை குறைவாக இருக்குது, ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நார்மல் டெலிவரி பெயின் வந்து பேபிக்கும் தாங்காது, ரத்த ஓட்டம் கம்மியாக டெலிவரி பெயின் வரும்போது இன்னும் கம்மியாகும். ஸோ இது வந்து பேபி தாங்காதுங்கிறனால ஒரு ப்ரிவென்டிவாக ஆப்ரேஷன் பண்ணுறோம். இந்த பக்கம் நிறைய நியூட்ரிஷன் இருக்கிறதுனால பேபி நல்லா ஓவராக வளர்ந்து போயிடுது. 4 கிலோ 4.25 கிலோ ஏன் 5 கிலோ கூட பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போதும் ஆப்ரேஷன் ஆகுது. ஆனால் நான் சொன்ன மாதிரி டெலிவரியும் போது இந்த மெக்கானிசம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த குழந்தையோட கழுத்து, ஸோ இவங்களுடைய இந்த கழுத்துடைய நிலையை பொறுத்து அது எப்படி மாறுதோ அது. ஆனால் இருக்க ஒரு ஜென்ரேஷனும் ஹைட்டு ஏறிங் தான் வராங்க. இப்போ முன்னாடிலாம் வந்து 150 சென்டிமீட்டர்ஸில் ஆவரேஜாக நம்ம நிறைய லேடிஸ் பார்த்தோம். இன்றைக்கி எல்லாரும் நிறைய பேர் 160 சென்டிமீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்காங்க. ஸோ அந்த 160 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் ஆகும்போது இடுப்பெலும்புங்கிறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 மில்லிமீட்டரு வளரும். 5 to 10 மில்லிமீட்டர் ஹெட்டு அங்கே போய் வளர்கிற அளவுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக 3.25 பேபி 3.25 கிலோ 3.5 கிலோ பேபி கூட நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஒரு தடவையும் நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகளை ஏன் பண்ணக்கூடாதுங்கிற கேள்வியோட நம்ம பிரசவத்தை அணுகுனோம்னா நார்மல் டெலிவரிக்கான சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்திக்க முடியும். இன்னும் கேட்டால் மாதம் சிசேரியன் ஆடிட்னே நாங்கள் எல்லா காலேஜிலும் நாங்கள் பண்ணுறோம். எங்கள் ஹாஸ்பிட்டல் நம்ம ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலையும் பண்ணுறாங்க. அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் கண்டிப்பாக இதை பண்ணுறாங்க. அழைத்ததுக்கு நன்றி. டாக்டர் வந்து டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காங்க உங்களுக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர். சார் இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்துமா பேசுறீங்க? ரவிக்குமார் மேடம். ரவிக்குமார் சொல்லுங்க. சார் சத்தி சார் சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்ன? சார் இப்ப பெண்கள் கற்பகாமத்துல உங்க இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு. இப்ப கேக்குதுங்களா? சொல்லுங்க. பெண்கள் கற்பகாமத்துல ஊசி டெஸ்ட் அதிகமா எடுக்கலாமா? ஊசி விழுந்துருச்சா? ஊசி டெஸ்ட் அதிகமா எடுக்கலாமா? அம்மா, சிக்னல் இருக்கிற இடத்துல வந்து பேசுங்களேன். இப்ப கேக்குதுங்களா? சொல்லுங்க. ஹலோ சார், அவங்க சிக்னல் ஏதோ பிரச்சனை இருக்கு, அவங்க பேசுறது நம்மளுக்கு சரியா கேட்கல. ஓகே சார், இதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன கேட்டிருந்தேன்னா, உடல் வந்து ஏதாவது குறைபாடு, உறுப்புகள் குறைபாடு இருக்கும்போது நம்ம அதை வந்து எப்படி வந்து முன்னாடியே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருந்தேன். அதுக்கு எந்த மாதிரி ஸ்கேன் எடுத்தால் தெரியுங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம் சார். அதான் 11வது வாரத்தில் முக்கியமான ஸ்கேன் இருக்குது, அந்த கழுத்து ஸ்கேனுன்னு சொன்னேன். அதே போல் அந்த நேரத்தில் பிளட்டும் சேர்ந்து டெஸ்ட் எடுப்பாங்க. குழந்தையோடைய அதாவது அந்த மெட்டாபலைட்டுன்னு சொல்லுவாங்க, குழந்தையிலேருந்து வெளியாகக்கூடிய அந்த ஒரு சில நச்சு பொருட்களோ இல்லை ரேபிட் செல் டிவிஷன்ஸ்னால் ஏற்படக்கூடிய மெட்டாபலைட் டிஃப்ரென்ஸோ இல்லை இயற்கையாகவே அந்த ஹார்மோன்ஸோடைய நிலைகளோ குழந்தையோட ரத்த ஓட்டத்துலேருந்து நஞ்சு கொடி வழியாக, தொப்புள் கொடி வழியாக நஞ்சுக்கு வந்து நஞ்சுலேருந்து அம்மாவுக்கு வந்துடும். அதை நாங்கள் மறுபடியும் இது வந்து ஒரு நிழல் தான், அதை வந்து ஒரு சின்ன சாம்பிள் பண்ணி அந்த மாற்றங்கள், அந்த கெமிக்கலுடைய மாற்றங்கள் எந்த விகிதாச்சாரத்தில் இருக்குது, 100 பேருக்கு சர்வே எடுத்தாக்கா அவங்க 100% கீழே இருக்காங்களா, 100% மேலே, 99% மேலே இருக்கிறாங்களா அப்படிங்கிற நிலைப்பாடை கவனித்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடியும் அப்படிங்கிறத அதுதான் சொன்னேன். இந்த முன்னாடியே இதுக்கான புள்ளி விவரங்கள் மூலமாக இதை வந்து ஒரு இன்டைரக்ட். அதே போல் 16வது வாரத்தில் ட்ரிபிள் மார்க்கர் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேசிக்காக 3 கெமிக்கலோடைய அளவீடு. குழந்தையோட நஞ்சு, குழந்தையோடைய செயல்பாடில் நடக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அம்மாவுக்கும் மாறுது. அந்த அம்மாக்கிட்டேருந்து டெஸ்ட் பண்ணும்போது அதையும் கணிச்சு கொண்டு வரதுக்கான புள்ளி விவரங்கள் இருக்குது. நான் இன்வேசிவ் ப்ரீநேட்டல் டெஸ்டிங் சொல்லிட்டு இப்போ அது பிரபலம் அடைஞ்சிட்டு வருது, NIPTன்னு சொல்கிறாங்க. இது எல்லா டைமுக்கும் இது கண்கூடாது.
பலன் தராது. ஆனால் அந்த 11வது வாரமும் பண்ணாமல் அந்த 16வது வாரமும் பண்ணாமல் அதையும் தாண்டி போகும்போது 20 வாரத்துக்குள்ளார இதை பண்ணிடணும். அதே போல் இதில் இந்த 3 டெஸ்ட்லையும் ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக சந்தேகமாக இருக்குது, பெரிய பிரச்சனை இருந்தால் தெரிஞ்சிடும். சின்ன பிரச்சனையாக இருக்கிறது கண்ணுக்கு தெரிய போகிறதில்ல. ஒரு கிரே ஏரியான்னு சொல்லுவோம். இப்படியும் இருக்குமா அப்படியும் இருக்குமான்னு தெரியல. அவங்களுக்கு வந்து கருக்கிட்டே போய் கருக்கிட்ட இருக்கிற பிளட்டையே டெஸ்ட் எடுத்து, இல்லை சதையே கூட பஞ்ச் பயாப்சின்னு சொல்லுவாங்க, அதுமாரி ஸ்கின் பயாப்சிலாம் எடுத்து அதை வந்து கேரியோடைப்பிங்கோ இல்லை டிஎன்ஏ டெஸ்ட்டோ பண்ணி அதில் இருக்கிற அந்த ஜீன் டெஸ்டிங் வரைக்கும், குரோமோசோம் டெஸ்டிங் தாண்டி ஜீன் டெஸ்டிங் வரைக்கும் போகிறதுக்கான டெக்னாலஜி இன்றைக்கி வளர்ந்துட்டு வருது. எல்லா இடத்துலையும் இது பண்ணுறாங்களான்னா எல்லா இடத்துலையும் கிடையாது. அடிக்கடி அபார்ஷன் ஆகுது, அடிக்கடி குழந்தை இறந்து போகுது அப்படின்போது இந்த அளவுக்காச்சும் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணோம். நிறைய பேருக்கு 2-3 மாதத்தில் அபார்ஷன் ஆகிடும். ஸோ அந்தமாரி டைமில் நம்ம அந்த டிஷ்யூ நம்ம மிஸ் பண்ணுறோம். ஆனால் குழந்தைன்றபோது சென்டிமெண்டலாக இல்லை, எதுவும் பண்ண வேண்டாம், இது பண்ணணும், அதுக்கான இது பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த குழந்தை சென்டிமெண்ட்டை தாண்டி நம்ம அதுக்கான பரிசோதனைகள் ரிசல்ட் நமக்கு கிடைச்சதுன்னா அடுத்து 2வதோ 3வதோ நடக்கிறத தவிர்க்க முடியும். 2வது 3வதுக்கு அடிக்கடி நடக்கும்போது கண்டிப்பாக இதை நம்ம செய்யறதுக்கு மேல்நிலை மையங்களுக்கு நாங்கள் இதை அனுப்புவோம். ஸோ இதெல்லாம் இந்த டெக்னாலஜி மூலமாக வாய்ப்புகளும் சாத்தியங்களும் இன்றைக்கி முன்னேறிக்கிட்டு வருது. எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியலனாலும் முன்னே இருந்ததை விட இன்றைக்கி 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக பிரச்சனைகளை கண்டுபிடிக்க முடியும். சார், இப்போ அடுத்த கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து நிறைய இப்போ கர்ப்பப்பை சார்ந்த நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்குது. அது இல்லாத பார்த்தீங்கன்னா இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, அது இல்லாத சினைப்பை முட்டைகள்லாம் பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றி நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாம் சார், சொல்லுங்கள். சினைப்பை பீரியட்ஸ் பிரச்சனை சொன்னீங்க இல்லையா? பீரியட்ஸ் பிரச்சனைங்கிறது நான் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து கர்ப்பப்பையோட உள்தோளுடைய மாதம் அதோடைய ஹார்மோனுடைய ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உருவாகும், வறண்டு வெளியில் வரும், உருவாகும், வறண்டு வெளியில் வரும். வறண்டு வெளியில் வர்றதுக்கு பேர் தான் பீரியட்ஸ். இது வந்து கெட்ட ரத்தம் நல்ல ரத்தம்ன்றது அவங்கவுங்க பார்வையில் தான் இருக்குது. ஆனால் மருத்துவ ரீதியாக அதுக்கான இது கெட்ட ரத்தங்கிறதுக்கோ இல்லை நல்ல ரத்தங்கிறதுக்கோ எந்த வேறுபாடும் கிடையாது. சார், இதை பற்றி தொடர்ந்து பேசல. இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க சார். வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. அவங்க இணைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்கு சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், கண்டிப்பாக கவிதராஜா பேசுறேன். சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்ன? வணக்கம், மேற்கொண்டு சொல்லுங்க. உங்க இணைப்பில் வந்து பெண்களுக்கு வந்து இது வந்து அது வந்து சோகப்படுத்தம் வருது நார்மல். ஆனா நீங்க சிக்னல் இருக்கிற இடமா வந்து பேசுங்க. நீங்க சொல்றது எங்களுக்கு சரியாவே கேக்குறது இல்ல. இப்ப கேக்குதுங்களா? சொல்லுங்க. இடுப்பு வலி வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில வச்சிடுறாங்க. வீட்டார்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நேரத்துல வந்து பிறந்தா வந்து ஒரு நல்லா பிறந்த குழந்தை நினைச்சிட்டு அந்த வந்து பிரசவிக்க டாக்டர் வற்புறுத்துறாங்க. இந்த மாதிரி பிரசவம் பார்க்கறது இது சரிதான். அவங்களுக்கு நீங்க பெற்றோர்களுக்கு அறிவுரை என்ன அப்படின்னு சார், அவர் என்ன கேட்க வர்றாருன்னா, இப்போ பெயினே வராமல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி டாக்டர்ஸ் வந்து நீங்கள் டெலிவரி பாருங்கள், நாள் வந்து சரியில்லை அப்படிங்கிறபோது அப்போ வந்து டாக்டர்ஸை வந்து டெலிவரி பார்க்க வைக்கிறாங்க. இது வந்து நீங்கள் கரெக்டான பார்வையில் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்க வந்திருக்காரு சார். வலி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆனால் வலி எடுக்கிறதுக்கு முன்னாடின்னு 19 சொல்லிட்டாரு. எந்த வாரம்னு சொல்லலை. நானும் ஒரு அனுமானிச்சுக்கிறேன். 40 வாரம் கணக்கு ப்ரெக்னென்சி. எல்லாமே நார்மலாக இருக்குது. நீரளவு நார்மலாக இருக்குது, ரத்த ஓட்டம் நார்மலாக இருக்குது, சுகர் நார்மலாக இருக்குது, பிபி நார்மலாக இருக்குது, தைராய்டு நார்மலாக இருக்குது, ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்குன்ற பட்சத்தில் 40 வாரம் தாண்டி 3 நாள் கூட அவங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கான தானாக அவங்களுக்கு வலி எடுக்கிறதுக்கு தன்மை இருக்குதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மேலே 40 வாரம் தாண்டி 4வது 5வது நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ 40 வாரம் தாண்டி ஒரு வாரம் அப்படின்னா 41வது வாரத்துலேருந்து 41வது வாரம் ப்ளஸ் ஒரு 2 நாளுக்குள்ளார நார்மல் டெலிவரி ஆகலை அப்படின்னும் போது நம்ம அதுக்கப்புறம் என்ன முயற்சி எடுத்தாலும் நார்மல் டெலிவரி பெயின் வந்து அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறதுனால சம்டைம்ஸ் இந்த முயற்சிகளையும் பண்ணிட்ட பிறகு நார்மல் டெலிவரி முடியலன்னு தெரிஞ்சு ஃபெயில்டு இண்டக்ஷன் சொல்லிட்டு சிசேரியன் எடுப்போம். இப்போ ஐயா கிட்ட கேள்வி வந்து முன்கூட்டியே ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது அவர் குறிப்பிட்டு கேட்கல. நிறையா இந்த சிசேரியன் ஆன் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணுறது வந்து தனியார் மருத்துவமனைகளில் இது வந்து ஒரு இயல்பாக நடக்குது.
இதை குறைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சிசேரியன் ஆடிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கு அரசாங்கம். அதை இன்னும் தீவிரமாக செயல்படுத்தலைனாலும் ஆரம்பிச்சிருக்காங்க, நடந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்க வேண்டிய விஷயம், இப்போயாச்சும் ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் தீவிரமாக செயல்படணுங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ தனியார் மருத்துவர்களை பற்றி பேசிட்டேன். அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள்னு பார்த்துக்கிட்டா கூட அவங்க இந்த ஆடிட் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால இது ஆடிட் வந்து இதுக்கு இணையான அடுத்த இன்னொரு இதே மாதிரி ஒரு குரூப் டாக்டர்ஸும் மறுபடியும் அதை பகுத்து ஆராய்ஞ்சு பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகளை குறைச்சிக்கிட்டு தான் வராங்க. தேவையில்லாத சிசேரியன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப அது நுணுக்கமாக பார்க்க ஆரம்பிக்குது அரசாங்கம். அதே போல் தேவையில்லாமல் கர்ப்பப்பை அகற்றுற அறுவை சிகிச்சையும் நடந்துட்டு வருது. அதுக்கும் அந்தமாரி ஒரு இது வைக்கிறாங்க, அந்தமாரி ஆடிட் வைக்கிறாங்க. அதுக்கும் என்கொயரிஸ்லாம் நடந்துட்டு வருது. அது இன்னும் கொஞ்சம் தீவிரமாகும். இது ஓரளவுக்கு தீவிரமாக ஆயிருக்கு. ஆனால் இன்னும் அதிகமாக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதெல்லாம் நடைமுறைக்கு வந்தால் இந்த மாதிரி தேவையில்லாத வலி இல்லாத நேரத்தில் வலி அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஆப்ரேஷன் பண்ணால் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இருக்கிற வலியை யார் பார்த்துக்க போகிறா? ஸோ இந்த கேள்வி நம்ம திரும்ப கேட்கணும். ஸோ இந்த கேள்விக்கு அவங்க இதே தான் பதில் சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு கோழிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா அப்படின்ற பிரச்சனை. இது யார் வந்து இதை வந்து ஊக்குவிச்சாங்க? பேஷண்ட்டு கேட்குறதுனால டாக்டர் பண்ணுறாங்களா, இல்லை டாக்டர் பண்ணுறதுனால பேஷண்ட் ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த கோழி முட்டை பிரச்சனைக்கு தான் உள்ளார போகிறோம். ஸோ இது வந்து எல்லா பக்கமும் இதை வந்து சீர்தூக்கி பார்த்து தான் முடிவெடுக்கணும். ஓகே, அழைத்ததுக்கு நன்றி. டாக்டர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. சார், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கர்ப்பப்பை பிரச்சனைகள் பற்றி பேசிட்டு இருந்தோம், பீரியட்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். அதையும் பேசிடலாம் சார் நேயர்களுக்கு. இந்த கர்ப்பப்பையுடைய உள்தோல் வந்து மாத சுழற்சிக்கு ஏற்ப வரணும். ஹார்மோனில் மிஸ்டேக் இருக்கலாம். இந்த சதையோடைய போக்கு, வளர்ச்சி போக்கிலே பாலிப் அப்படின்னு சொல்லுவோம், ஹைப்பப்ளேசியான்னு சொல்லுவோம். இதெல்லாம் மாறி வருதுன்னும் போது பின்னாடி இது வந்து நாளாவட்டத்தில் கேன்சராக கூட மாறலாம். ஸோ இது வந்து ஆரம்பத்திலே இதை கணிச்சு அதுக்கான மருந்து மாத்திரைகள் பிரச்சனையை தள்ளி போடும்போது அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த மாதவிடாய் நிற்கும் வயது வந்துடுச்சுன்னா தள்ளி போட்டதுனாலே இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே மாறிடும், வராமல் தடுத்துக்கலாம். ஸோ இது வராமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான படியாக நான் நினைக்கிறேன். அதுபோல் ஒரு சில மாத்திரைகளை தவிர்க்கணும். உதாரணத்துக்கு ஒழுங்காக வந்துட்டு இருக்கும் பீரியட்ஸ், கோயிலுக்கு போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இவங்களே போய் ஃபார்மசியில் போய் எனக்கு இந்த பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு இந்த மாத்திரை கொடுங்க, அந்த மாத்திரை கொடுங்கன்னு சொல்கிறாங்களே. பக்கத்தில் வாங்கினாங்க, எதிரூட்டில் வாங்கினாங்க, எனக்கும் அந்தமாரி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேஷனாக மாறிட்டு வருது. இதை கண்ட்ரோல் பண்ணணும். எந்த மாத்திரையும் அனாவசிய மாத்திரை என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பட்சத்தில் கொடுக்கும்போது அது அனாவசியமான ஒரு செயல்பாடு. அனாவசியமான செயல்பாடை தவிர்க்கணும். இது இன்னொன்று, நம்ம உணவு பழக்க வழக்கங்கள். இன்றைக்கி நம்ம வந்து பழைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்ட கிடையாது, பழைய உடல் செயல்பாடு கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தொலைச்சிக்கிட்டு வரோம். தொலைச்சதை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு சிலவங்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம பண்ணோம்னாலோ, இல்லை நாமளே சுயமாக அதை உணர்ந்து நாமளே அதை மாற்றிக்கிட்டா இன்னும் நல்லது. சார், இப்போ உடல் செயல்பாடுகள் பற்றி பேசணும். பெண்கள் எல்லாமே வீட்டில் வேலைகள் அவங்கவுங்க செஞ்சுட்டு தானே சார் இருக்காங்க. அப்போ உடம்பு வந்து ஆக்டிவாக தானே இருந்துட்டு இருக்கு, அவங்க வேலைகள் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அது இல்லாத கர்ப்ப காலத்தில் வந்து அவங்க நார்மலாக செய்ய வேண்டிய வேலைகளும் செஞ்சுட்டு தானே இருக்காங்க சார். அதை பற்றியும் சொல்லிடுங்க சார். வேலை வேற, பயிற்சி வேற. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த லைனை புரிஞ்சுக்கணும். இந்த பக்கம் வேலை, அந்த பக்கம் பயிற்சி. வேலைன்னு இருந்துட்டால் மட்டும் நான் வந்து உடல் உழைப்பில் தானே இருக்கிறேன், அது உழைப்பு. ஆனால் உடல் பயிற்சி இல்லாமல் நம்ம இதை பண்ணும்போது தான் இது. ஸோ நம்ம உடலுக்குன்னு தேவையான பயிற்சிகளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கணும். ஸோ இது வந்து நிறைய பெண்களுக்கு இந்த நேரம் கிடைக்கல, ஆஃபீஸு வேலைக்கு அது வேலை பலுவின் காரணமாகவோ அவங்க வீட்டுக்கு வந்ததும் மறுபடியும் அதே சமையல் கூடம் ப்ளஸ் குழந்தைங்களை பார்த்துக்கிறது, மறுபடியும் அவங்களுக்கு நைட்டு தூக்கம், மறுநாள் காலையிலேருந்து மறுபடியும் இதே மாதிரி தான். ஸோ அவங்க வந்து ஒரு நாளுக்கு ஒரு 20 நிமிஷமாச்சும் அவங்க உடம்புக்கான பயிற்சிகளை செஞ்சுக்கிற பழக்கத்தை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஏற்றி ஒரு நாளுக்கு ஒரு 40-45 நிமிஷமாச்சும் அதை பழக்கப்படுத்திக்கலாம். ஒரு வார கடைசி நடக்குதுனாக்கா டிவி பார்க்காமலோ இல்லை வேறு எங்கேனாவது சினிமா பார்க்கு கட் பண்ணிக்கிட்டோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 1.5 மணி நேரத்துக்கான பயிற்சிகளில் ஈடுபடலாம். நடப்பயிற்சி இருக்குது, மிதமான வேகத்தில் ஓட்டப்பயிற்சி இருக்குது, வீட்லேயே பண்ணலாம். ஸ்கிப்பிங் இது இருக்குது. வீட்லேயே ரொம்ப சின்ன இடமா இருந்தாலும் அந்த 8 நடன்னு சொல்லுவாங்க, அந்தமாரி நடக்கிறது.
ஃப்ளோர் எக்ஸசைசஸ் இருக்குது, ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ நிறையா யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம்லாம் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெலாம் வந்து அதை பார்க்கும்போது அதை சும்மா அவங்களே செஞ்சு பார்க்கறதுக்கான வழிவகைகளை அவங்களே உருவாக்கி முடியும். ஓகே சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்பகாலம் பற்றி பேசியாச்சு, டெலிவரி டைம் பற்றி பேசியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் பற்றியும் பேசிடலாம் சார். அந்த டைமில் வந்து எப்படி வந்து பெண்கள் என்ன மாதிரி வழிமுறைகள்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம் சார். மெனோபாஸ் வந்து பீரியட்ஸ் நிற்கிற வயசு வந்துருச்சு. பீரியட்ஸ் நிற்குது, நின்ன டைம்லேருந்து 12 மாதம் பீரியட்ஸே வரலன்னும் போது மெனோபாஸ் வந்துருச்சுன்னு நம்ம 12 மாதம் தாண்டி தான் சொல்கிறோம். ஆனால் 30 வயசுலேருந்தே அதுக்கான ஆரம்ப கட்ட பரிசோதனைகளை நம்ம செஞ்சுக்கணும். ஒன்று வந்து குறிப்பாக பேப்ஸ்மியர்னு சொல்கிறது. ஸோ பேப்ஸ்மியர் 30 வயசு தாண்டிடுச்சு, தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக பேப்ஸ்மியர் வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் அவங்க வந்து இந்த பேப்ஸ்மியரை பண்ணணுங்கிற ஒரு ஹேபிட் க்ரியேட் பண்ணணும். இது வந்து வருஷம் பண்ணுற ஆனுவல் பிளட் டெஸ்ட் மாதிரி இல்லாமல் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ண போகிறோம். ஏதாவது பிரச்சனை அறிகுறி தெரிஞ்சுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த டெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கான நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு சின்ன மைனர் ப்ரொசீஜர்ஸு, மயக்கம் கொடுத்தோ மயக்கம் கொடுக்காமலோ ரொம்ப சின்னதாக பண்ணக்கூடிய ஒரு சில அறுவை சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது. இது வந்து அந்த 30 வயசுலேருந்தே ஆரம்பித்தாக்கா அவங்களுக்கு அந்த பலன் தெரியும். அதே போல் மெனோபாஸ் வந்துருச்சு அப்படின்னும்போது ஸ்கேன் வழியாக நான் சொன்ன அந்த கர்ப்பப்பையோடைய உள்தோல் தடிமன் ஸ்கேன், அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ், அதுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம், முட்டைப்பையோடைய அளவு, முட்டைப்பையில் ஏதாவது சிஸ்ட் மாற்றங்கள், முட்டைப்பைக்கு உள்ளார போகக்கூடிய ரத்த ஓட்ட மாற்றங்கள், அதுக்கு இருக்கிற எதிர்ப்பு ரெசிஸ்டன்ஸ், ஸோ இதெல்லாம் கணக்கிட்டு அவங்களுக்கு 4ஆம் வட்டத்தில் ஆனுவல் செக்கப் மாதிரி இதை பண்ணிகிட்டே போகும்போது ஏதாவது ஒரு மாற்றங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சால் அதை சின்ன ஸ்டெப்ஸ் மூலமாக சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கலாம். ஓகே சார். சார் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மகளிர் நலன் காப்போம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து மகளிருக்கு எவ்வளோ அட்வைஸ் சொல்ல முடியுமோ அவ்வளோ அட்வைஸ் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரி சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத குறித்தும் நிறைய சொல்லியிருக்கீங்க சார். அதே மாதிரி கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும், அவங்க 20 மினிட்ஸாவது அவங்களுக்குன்னு அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அட்வைஸும் கொடுத்துருக்கீங்க சார். உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட நேயர்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி சார். தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கம். நலவாழ்வு நிகழ்ச்சியை பாருங்கள், நலமுடன் வாழுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.